இத்தரணியிலே என்னை தவளவிட்ட இறைவா போற்றி. இத்தரணியிலே என்னை தலைநிமிர வைத்த தமிழை போற்றி. என் இனம் காக்க தன்னுயிர் ஈந்த ஈழ தியாகங்களே போற்றி. ஒரு அருமையான விழா. இந்த விழாவில் பேசுவதற்கான ஒரு வாய்ப்பு கிடைத்தமைக்கு இயற்கைக்கும் நான் நன்றி சொல்லிக் கொள்கிறேன். முதலில் இந்த விழாவில் வந்து அமர்ந்த பொழுது இசை நிகழ்ச்சி என்றார்கள். இசை நிகழ்ச்சி என்று சொன்ன பொழுது என்ன இசைக்கப் போகிறார்கள்? அதுவும் ஒரு மாவட்ட ஆட்சியாளராக இருந்தவர் எதை பாடப் போகிறார் என்று நான் நினைத்தேன். ஆனால் அவர் பாட ஆரம்பித்த பொழுது திருப்பம் திரைப்படம் அந்த காட்சிகளில் சிவாஜி கணேசன் எப்படி இருப்பாரோ அந்த தோற்றத்தில் இருந்து கொண்டு எம்ஜிஆர் பாட்டை பாடிக்கொண்டிருந்தார். ரசனையாக இருந்தது என்பதை விட புத்தர் ஒரு இடத்திலே குறிப்பிட்டிருப்பார், பிரார்த்தனையை விட பொறுமை மிக ஒரு வெற்றியை கொடுக்கும் என்று. இங்கு நாம் வீற்றிருந்த பொழுது அது பிரார்த்தனையை விட ஒரு பொறுமையாக வீற்றிருந்த பொழுது அது வெற்றியான இசையை காதுகளுக்கு கொடுத்து கொண்டு இருந்தது என்பதுதான் நிஜம். இங்கு பாடியவர்கள் அனைவருமே சிறப்பாக பாடினார்கள். அதாவது சரஸ்வதி அவர்கள் தன்னுடைய வீணையை மீட்டிக் கொண்டு இருக்கின்ற பொழுது நாரதர் இடையிலே வந்து நாராயணா என்று சொல்கின்றது போல ஐயா சீராகி அவர்களுடைய இந்த நூலை எடுத்துக்கொண்டு நாங்களும் நாராயணா என்று வந்து நிற்கின்றோம். கண்டிப்பாக இசைமலையில் நனைந்து கொண்டிருந்தவர்களுக்கு அது ஒரு சற்று மன வருத்தத்தை கொடுத்திருக்க கூடும். ஆனாலும் தமிழன் விருந்தோம்பலுக்கு முதன்மை கொடுக்கக்கூடிய களத்தில் இருக்கக்கூடிய காரணத்தினால் இந்த நூல் அறிமுக விழாவை நீங்கள் அங்கீகரிப்பீர்கள் என்ற அடையாளத்தோடு தான் இந்த மேடையிலே நான் நின்று கொண்டிருக்கின்றேன். இந்த மேடையிலே தலைமையேற்று கொண்டிருக்கக்கூடிய முன்னாள் மாவட்ட ஆட்சியாளர் காமராஜ் அவர்களே, இந்த விழாவிற்காக மலேசியாவில் இருந்து வந்து இந்த மேடையிலே பேச வேண்டும் என்ற களத்தை எனக்கு உருவாக்கி கொடுத்திருக்கக்கூடிய ஐயா மாணிக்க வாசகம் அவர்களே, இந்த நூலின் ஆசிரியராக விளங்கி கொண்டிருக்கக்கூடிய சீராகி அவர்களே, அதுபோல டத்தோ அவர்களே, என்னுடைய அருமை நண்பர் மீடியா பாஸ்கர் அவர்களே, இங்கு வருகை தந்திருக்கக்கூடிய கலை மற்றும் இலக்கியத்தின்பால் பற்று கொண்டிருக்கக்கூடிய இரு ஆளுமைகளை, நான் நூலை குறித்து பேசுவதா அல்லது இங்கு நனைந்து கொண்டிருந்த இசைமலையை குறித்து பேசுவதா என்கின்ற ஒரு போட்டி தான் மனதிற்குள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. ஆனால் சாக்ரட்டிஸ் ஒரு இடத்திலே சொல்லுவான், அதாவது எனக்கு எதுவும் தெரியாது என்று எனக்கு தெரியும், அதுதான் அறிவு என்று. ஏறக்குறைய இந்த நூலை பார்க்கின்ற பொழுது ஆசிரியர் அப்படித்தான் பயணித்திருக்கின்றார். எனக்கு எதுவும் தெரியாது என்று அவர் தெரிந்து வைத்திருப்பதே மிகப்பெரிய ஒரு அறிவாக இங்கு எடுத்து வைக்கப்படுகிறது. ஒரு நூலை குறித்து நாம் வர்ணிக்க வேண்டும் என்றால், ஒரு காதலன் ஒரு காதலியின் கண்ணை, அவளுடைய இமையை, அதுபோல அவளுடைய முடியை வர்ணித்து கொண்டே வருகின்ற பொழுது அந்த வர்ணனைக்குள் நாம் விழுந்து விடுவது இயற்கை. ஏறக்குறைய தமிழ் அப்படித்தான் விளையாட வேண்டும். இந்த நூலின் எழுத்தோட்டம் ஏறக்குறைய அதே பாணியில் செல்லக்கூடிய ஒரு களத்தை நான் பார்க்கிறேன். எங்குமே ஒரு தொய்வில்லாத ஒரு களம், அதாவது ஒரு காதலன் ஒரு காதலியை வர்ணிப்பது போல. ஆனால் இங்கு சொல்லப்படுகின்ற தகவல்கள் அத்தனையுமே, எடுத்து வைக்கக்கூடிய கருத்துகள் அத்தனையுமே நற்சிந்தனைகளை மிக தெளிவாக எடுத்து வைத்திருக்கின்றார். கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கு ஒரு பாணி உண்டு. அவர் ஒரு எழுத்தை வைத்து ஆரம்பித்தார், அதே எழுத்திலே தன்னுடைய எழுத்துக்களை தொடர்ந்து கொண்டு வருவார். காவில் ஆரம்பித்தார், அவர் அடுத்து சொல்லக்கூடிய வார்த்தையும் காவாக இருக்கும். தொடர்ச்சியாக அந்த காவை பிணைந்தே அவருடைய வார்த்தைகள் பயணிக்கும். ஏறக்குறைய இந்த நூல் நான் படிக்கின்ற பொழுது அதன் தலைப்புகள் மட்டுமே படிக்கக்கூடிய ஒரு களத்தை எடுத்தேன். காரணம், இந்த நூலை குறித்து நான் விமர்சனம் செய்கிறேன் என்கின்ற பொழுது, ஒருவன் ஒரு காதலித்து ஒருவரை கல்யாணம் முடிப்பது ஒரு களம். ஆனால் நிச்சயம் அதாவது திடீரென்று ஒரு மனத்தை முடித்தால் அவன் எப்படி அந்த களத்தில் நிற்பானோ அதுபோலதான் இங்கு வந்த பொழுதுதான் எனக்கு இந்த நூல் கிடைத்தது. 4 அத்தியாயங்களை புரட்டி பார்த்தேன்.
அந்த 4 அத்தியாயங்களில் நகைச்சுவை இருக்கிறது, வேதனை இருக்கிறது, ஒரு கனிவு இருக்கிறது, ஒரு காதல் இருக்கிறது, ஒரு நற்சிந்தனை இருக்கிறது. நீங்கள் இவைகளெல்லாம் கடைபிடித்து செல்ல வேண்டும் என்கின்ற ஒரு பாதை விரிப்பு இருக்கிறது இந்த நூலில். முதலிலே தமிழை குறித்து பேசியிருக்கின்றால் முதல் 2 அத்தியாயங்களை மட்டும் நான் சொல்லிவிட்டு காலத்தின் அருமை கருதி நான் முடித்துக் கொள்கின்றேன். முதலில் தமிழை குறித்து சொல்லியிருக்கின்றார். மலேசியாவில் 1817ஆம் ஆண்டு என்று நினைக்கின்றேன், அப்பொழுதுதான் தமிழ் கல்வி அங்கு தொடங்கப்பட்டது என்று குறிப்பிட்டுவிட்டு இன்று மலேசியாவில் பல கல்வி கூடங்கள் மூடப்பட்டு கொண்டிருக்கிறது என்கின்ற வேதனை அதிலே பதிவு செய்யப்படுகின்றது. இந்த வீதியில் போய் நான் தமிழன் என்று ஓங்காரமாக சொல்லிவிட்டால் தேச விரோத குற்றத்தை இவன் செய்துவிட்டான் என்று சட்டம் என் மீது பாயக்கூடிய ஒரு அவல நிலையைத்தான் இன்று இந்த உலகம், இந்த மண் நமக்கு கொடுத்திருக்கிறது என்பதுதான் வருத்தமான பதிவு. தமிழன் என்று சொல்வதற்கே நாம் யோசிக்க வேண்டிய ஒரு களத்தில் இருக்கிறோம் என்பதை இதைவிட வேதனையோடு பதிவு செய்ய முடியுமா என்பதை ஆசிரியர் மிக தெளிவாக இங்கு பதிவு செய்திருக்கிறார். இரண்டாவது, முதுமையை குறித்து கருத்து பதிவிட்டிருக்கிறார். இன்று நீங்கள் நாகரிக சந்தையிலே விற்பனை செய்யப்பட்டிருக்கக்கூடிய மனங்களை கையில் வைத்துக் கொண்டு பயணித்துக் கொண்டிருக்கின்றீர்கள். அதனால்தான் முதியோர் இல்லங்கள் உருவாகி கொண்டிருக்கிறது என்பதை மிக தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார். அதிலும் ஒரு தாய் குறிப்பிட்டிருக்கிறார், என்னுடைய உடலில் இருக்கக்கூடிய கருவறை உனக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆனால் உன்னுடைய வீட்டில் ஒரு இருட்டறை எனக்காக கிடைக்கவில்லையே என்று ஏங்கக்கூடிய ஒரு களத்தோடு அந்த முதுமையை மையப்படுத்திய கருத்தை பதிவிட்டிருக்கிறார். 2 நகைச்சுவைகளை சொல்லி இருக்கிறார். மனைவியிடம் ஒரு கணவன் குறிப்பிடுகின்றான். இளமையாக இருந்த மனைவி முதுமையாகி விடுகிறாள். அவளிடம் ஒரு கணவன் குறிப்பிடுகின்றான், நீ இப்பொழுது சமைக்கக்கூடிய சமையலில் மிகப்பெரிய ஒரு மாறுதல் இருக்கிறது என்று. அந்த மனைவியின் முகத்தில் ஒரு மத்தாப்பு பூத்தது போன்ற மகிழ்ச்சி. அதாவது கண்ணன் வெண்ணையை உண்டுவிட்டு அவனை ஆயர்குல பெண்கள் விரட்டி செல்கின்ற பொழுது கண்ணன் வாயை திறந்து காட்டுகின்ற பொழுது அதிலே உலகம் சுற்றி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு காட்சியை பார்த்தவுடன் அந்த ஆயர்குல பெண்கள் எப்படி மகிழ்ச்சி அடைந்தாரோ அதுபோல இந்த மனைவிக்கு மகிழ்ச்சி. கணவன் தன்னுடைய சமையலை குறித்து ஏதோ சொல்கிறான் என்று. அப்பொழுதுதான் கேட்டால் அந்த மனைவி கணவனிடம், நான் இந்த சமையலிலே நீங்கள் இப்பொழுது என்ன மாறுதலை கண்டீர்கள் என்று. அப்பொழுது அந்த கணவன் சொன்னானாம், முன்பு நீ சமைத்து கொடுத்தால் உன்னுடைய கூந்தலில் உள்ள முடி கருப்பாக இருந்தது, இப்பொழுது அது வெண்மை நிறமாக இருக்கிறது என்று குறிப்பிட்டானாம். இப்படி இந்த நூலிலே ஆங்காங்கே வீசப்பட்டிருக்கக்கூடிய நகைச்சுவை, ஆங்காங்கே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய தத்துவ நெறிகள், இவைகள் அனைத்துமே கண்டிப்பாக வாழ்வியலுக்கு ஒரு பழித்தளம் அமைக்கக்கூடிய களங்களாக இருக்கும் என்பதுதான் நிஜம். அரிஸ்டாட்டில் ஒரு களத்திலே குறிப்பிடுவான், இந்த உலகம் இறைவனால் படைக்கப்படவில்லை, ஆனால் இந்த உலகம் இறைவனால் தான் இயங்கிக் கொண்டிருக்கிறது என்று. காரணம், இந்த உலகத்தில் இயக்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய அனைத்துமே மத அரசியலை மையப்படுத்தி தான் இயக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது என்பதுதான் அரிஸ்டாட்டிலுடைய சித்தாந்தமாக இருந்தது. அது ஒருபுறம் இருக்கக்கூடிய களத்தில் நல்லவைகளை சுமந்து கொண்டு இந்த உலகம் இயங்க வேண்டும் என்கின்ற ஒற்றை எண்ணத்தோடு சீராகி அவர்கள் இந்த நூலை வடிவமைத்திருக்கிறார். இந்த நூலில் அவர் தொகுத்திருக்கக்கூடிய களங்கள் அனைத்துமே நேரம் கிடைக்கும் பொழுது, நீங்கள் ரயில் பயணங்களில் செல்கின்ற பொழுது, விமானத்தில் செல்கின்ற பொழுது புரட்டி பாருங்கள். இந்த தமிழ் கண்டிப்பாக உங்கள் விழிகளை தீண்டும். அப்படி விழிகளை தீண்டுகின்ற பொழுது அவைகள் உங்கள் மனதிற்குள்ளே கருத்து மலைகளை பொழியும். அந்த கருத்து மலைகள் கண்டிப்பாக அவருடைய எழுத்திற்கு ஓர் அங்கீகாரம் கொடுக்கும் என்று கூறி, நேரம் இல்லாத காரணத்தினால் வாழ்கின்ற பொழுதும் வீழ்கின்ற பொழுதும் வாழ்க தமிழ் வெல்க தமிழ் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.